தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மது காரணமாக தமிழகத்தில் உயிரிழப்புகள் அதிகமாக உள்ளது என்பதை எடுத்துக் காட்டும் வகையில் பாடை கட்டி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் கடைசி டாஸ்மாக் கடை மூடும் வரை பாரதிய ஜனதா போராட்டம் நடத்தும் என கூறினார். கடந்த ஆண்டு டாஸ்மாக் கடைகளின் மூலம் 26,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து மருத்துவமனைகளிலும் தனிப்பிரிவு தொடங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். இன்று